கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்திலே வேதத்தையே வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஆனால் வேதத்தில் நீங்கள் ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும் வச்சுக்கலான்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எதை வச்சுக்கலான்னா ரோமர் புஸ்தகத்தை வச்சுக்கலாம். ஒரு புஸ்தகம் வச்சுக்கூடாது, ஆனால் ஒரு அதிகாரம் மட்டும் வச்சுக்கலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த அதிகாரம் வச்சுக்கலான்னா ரோமர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை வச்சுக்கலாம். ஒரு அதிகாரத்தை கூட வச்சுக்கூடாது, ஆனால் ஒரே ஒரு பத்தி மட்டும் வச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த ரோமர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 21லேருந்து 31 வச்சுக்கலாம். ஒரு பத்தி கூட வச்சுக்கூடாது, ஒரே ஒரு வசனம் தான் வச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு வசனம் கூட வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து இந்த ரோமர் புஸ்தகத்தில் இருக்க 3ஆவது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறங்க. இந்த ஒரு வசனம் தெரிஞ்சால் போதும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த ஒரே வசனத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கட்டமைச்சிடலாம். யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட். இந்த ஒரே வசனத்தை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது என்ன வசனம்? அதான் படிக்க போகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டோம்? கிருபையினால, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம எப்படி மாறிருக்கிறோன்னா நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எதனா தகுதி இருக்கா? நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு நீதியும் கிடையாது நம்ம மேலே. ஆண்டவர் சொன்னார் இந்த கோட்டை விட்டு தாண்டாதான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த கோட்டை விட்டு தாண்டினவங்க தான் நம்ம. பாஸ்டர் சொல்ல இதை செய்யாதம்மான்னு சொல்லியிருப்பார், ஆனால் அதை தான் செஞ்சுருப்போம். நம்மளுடைய நீதி எப்படின்னா அழுக்கும் கந்தையுமா இருக்குது. ஒரு நீதி கூட நம்மளுக்கு இல்லை, ஒரு பர்ஃபெக்ஷன் கூட அதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இலவசமாய் அப்படி கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். இலவசமாக கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான வசனம் இது. பைபிள்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம்னு சொல்கிறாங்க, வல்லமையான வசனம் சொல்கிறாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோம சாம்ராஜ்யம் அரசாண்ட காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் ஹோமர் என்ற ஒரு கதாசிரியர் இருந்தாராம். கதாசிரியர்னா தெரியும்ல, கதையை எழுதுகிறவர் தான் கதாசிரியர். கதாசிரியர் இருந்தார். அவருடைய நாடகத்தில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷோ எல்லோரும் எங்கேனா போயிடாதீங்க. ஃபஸ்ட் ஷோவில் எப்படி இருக்குன்னா அவர் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார்னா ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டுருவாராம். அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு கடைசியில் அந்த பிரச்சனை என்ன ஆகும்னா யாராலையும் தீர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி உச்சக்கட்டத்துக்கு போயிடுமா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பிரச்சனை. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவார்னா அந்த பிரச்சனைக்காக தீர்வுக்காக அந்த செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு கடவுளையும் அனுப்புவாராம். ஒரு கடவுள்னா மெர்க்குரி, ஒரு கடவுள்னா வீனஸ்ஸு, ஒரு கடவுள்னா ஜூபிட்டர். ஒவ்வொரு கடவுளை அவர் என்ன பண்ணுவார்னா அனுப்புவார். இதை பார்த்து நிறைய பேர் அவரை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, என்ன மனுஷனால் தீர்வு கண்டுபிடிக்க முடியாதா, கடவுள் தான் வரணுமா அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அவர் என்ன பண்ணுறாருனா, இதே போல் பவுல் என்ன பண்ணுறாருனா மனிதனுடைய பிரச்சனையை அவர் ஒரு உச்சக்கட்டத்தில் கொண்டு போகிறார். 1-2 அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா மனுஷனுடைய பிரச்சனையை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த 24வது வசனத்தை 23வது வசனம் பார்த்தீங்கன்னா 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு
என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோமர் என்ன பண்ணார், கடவுள் அமிச்சார்ல செகண்ட் ஹாஃபில் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அதே போல் பவுல் என்ன பண்ணுறாருன்னா கிருபையினாலே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். கடைசியில் கடவுள் தான் இதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டு அவர் காட்டுகிறார். ஆமென். அப்படின்னா மனுஷனுடைய பிரச்சனை என்னது அப்படின்னு இந்த ரோமர் புஸ்தகத்தில் சொல்லுன்னா, இந்த மனுஷனுடைய பிரச்சனையை இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதிகாரத்தில் மனுஷனுடைய பிரச்சனை என்னது, என்ன பிரச்சனை மனுஷனுக்கு? எல்லாமே பிரச்சனைங்க. பாவ பிரச்சனையை சொல்கிறார். பாவம் தான் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்தையும் பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. இந்த ஃபஸ்ட் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா புறஜாதிகள் என்ன பண்ணுறாருன்னா, புறஜாதிகள் நீங்களும் என்னதுன்னா பாவிகள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே பாருங்க, புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தைகளானே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் தேவன் இருக்கிறாருன்னு. தெரியுமா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. எது தப்பு எது சரின்னு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது. அதனால சொல்கிறார், புறஜாதிகளை பார்த்து சொல்கிறாரு, தேவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சே நீ என்ன பண்ணுற, பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளை ஃபஸ்ட் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா குற்றச்சாட்டு பண்ணுறாரு. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்களை, புறஜாதிகளுக்கும் யூதர், இப்போ புறஜாதியை சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற, நியாயப்பிரமாணம்லாம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, 10 கட்டளை இருக்குது. நியாயப்பிரமாணம் என்னது? 10 கட்டளை மோசையினால் கொடுக்கப்பட்டது. 10 கட்டளை இருக்குது. ஆனாலும் நான் என்னன்னா நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாக்கோபுல 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாருங்கள், 10ல் 1 மிஸ் ஆனால் கூட ஃபெயில் தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். இது சமச்சர் கல்வி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட என்ன பண்ணலான்னா அடுத்த மாதமே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக திருப்பி அதை எழுதணும், எல்லா சப்ஜெக்டும் எழுதணும். அது மாதிரி தான் 10ல் 1 தவறினா கூட எல்லாம் தவறுனது மாதிரி தான். ஆமேன். 10 என்னது? என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்புறம் இதை செஞ்சிருவீங்க. அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, இதையும் செஞ்சிருவீங்க. அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாய், இதையும் செஞ்சிருவீங்க, அதையும் செஞ்சிருவீங்க. அப்புறம் தகப்பனையும் தாயும், அப்புறம் ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதிருப்பாயாக, பொய் சாட்சி, அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக, கடைசியாக என்ன இருக்குது? இச்சையாதிருப்பாயாக. இதில் எல்லாரும் கோட்டை விட்டுருவோம். ஆமேன். ஹல்லேலூயா. சண்டே அவங்க புடவை நல்லா இருக்கே, அதே போல் நானும் வாங்கணும். அவங்க அழகாக வீடை கட்டியிருக்காங்களே, அதே போல் நானும் வீடை கட்டணும். அது என்ன பண்ணுவோன்னா நம்ம உள்ளே வந்துடும். அந்த இருதயத்தில் வர்றது இவங்க என்னன்னா வெளியே செய்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தையினாலே வீணரானால் உடவில்லாத இருதயம் இருளடைந்து. அவங்க வெளியே எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வெளியெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. உள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆமேன். கடைசியாக வராரு 22வது வசனத்தில், உச்சகட்டத்துக்கு போகிறார். 23வது வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ கடைசியில் சொல்கிறார் எல்லாரும் பாவிகள் தான். அப்போது
இந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஹோமர் மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து யார் தான் தீர்வு காட்ட முடியும்? அவர் அம்சாரில் ஒவ்வொரு கடவுளாக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து யார் தான் எனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ரோமர் புஸ்தகம் வாசிக்கிறவங்களும் பார்க்குறாங்க. யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, இந்த பிரச்சனையிலேருந்து யார் தான், இந்த பாவ பிரச்சனையிலேருந்து யார் தான் விடுதலையாக்குவான்னு பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா 24வது வசனத்தில் சொல்கிறாரு, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஒரே வரி அது என்னன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பல பேர் பாவத்தினால எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து யார் என்ன விடுதலையாக்குவான்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க என்னால் விட முடியல, இந்த பிரச்சனை, இந்த பாவத்தை என்னால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வழி என்னன்னா இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் அது மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு வழி அது இயேசு மட்டும்தான். இயேசுடைய ரத்தம் இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிருபையினாலே அப்படின்னா என்னது? கிருபையினாலேன்னா என்னதுன்னா கிரேக்க மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரிஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேரிஸ். கேரிஸ்க்கு இங்கிலீஷில் என்னன்னா கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னதுன்னா சேரிட்டி. சேரிட்டின்னா என்னதுன்னா கருணை, தானம். அப்போது கிரேஸ்னா என்னதுன்னா தகுதியற்றவர்களுக்கு தேவன் அளவு கடந்த விதத்தில் உதவி செய்கிறார். பாருங்கள், சேரிட்டி யாரை கொடுப்பீங்க? தானம் யாருக்கு பண்ணுவீங்க? எல்லாம் இருக்கவங்களுக்கு பண்ணுவீங்களா? எல்லாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்மக்கிட்ட ஒன்றுமே, நம்மளால் இந்த பாவத்திலேருந்து மீள முடியாது. அவர் என்ன பண்ணுறாருனா கிருபையினால் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்போது கிரேஸ்னா என்னதுன்னா, கிருபைன்னா என்னதுன்னா தகுதியற்றவர்களுக்கு தேவன் அளவு கடந்த விதத்தில் உதவி செய்கிறார், கருணை காட்டுறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாருனா தானம் பண்ணுறார். ஆமென். கிருபை இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தான் பாடுறோம், உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. அந்த கிருபையினால தான் நம்ம இன்றைக்கி மோட்சம் போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தில் ஒரு 4 வார்த்தைகள் பார்க்க போகிறோம். 4 வார்த்தை என்னதுன்னா, முக்கியமான வார்த்தை என்னதுன்னா, ஒன்று வந்து என்னதுன்னா நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ஜஸ்டிஃபைடு ஆங்கிலத்தில். 2வது வார்த்தை என்னதுன்னா இலவசமாய். 2வது வார்த்தை என்னது? இலவசமாய், ஃப்ரீலி ஆங்கிலத்தில். 3வது வார்த்தை கிருபையினாலே. கிருபையினாலேனா பை கிரேஸ். 4வது வார்த்தை என்னன்னா மீட்பை கொண்டு. மீட்பை கொண்டுனா ஆங்கிலத்தில் ரிடம்ஷன். இப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நீதிமான்கள் ஆக்குறாரு. எப்படி ஆக்குறாரு? இலவசமாக ஆக்குறாரு. ஏன் இலவசமாக ஆக்குறாரு? அவருடைய கிருபையினால். ஏன் கிருபையினால்? எப்படி கிருபை காட்டுறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை கொண்டு, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாருன்னா மீட்கிறார். ஓகே, இந்த 4 வார்த்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ஜஸ்டிஃபைட். இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 23வது வசனம் வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. அப்போ யாருமே என்ன இல்லைன்னா நீதிமானா இல்லை. எல்லாருமே யார் தான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாருமே. நீ பாவி, நான் பாவி, எல்லாரும் பாவி தான். ஆமென். யாருமே நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. யாருமே நீதிமான்ல, யாருமே கேப்பபிள் கிடையாது அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ஃபாலன் ஷார்ட்னு வருது. ஃபாலன் ஷார்ட்னா உதாரணம் என்னதுன்னா 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடணும். ஆனால் போகும்போது 50 மீட்டர்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, பாவ பிரச்சனைனா அதெல்லாம் நிற்க வச்சிச்சு. போக வேண்டிய தூரத்தில் நம்மளால் போக முடியல. அதான் ஃபாலன் ஷாட். அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா
அரை மார்க் இருந்தால் 17.5 அரை மார்க் எடுத்துனா பாஸ் ஆகிருக்கலாமே, 50க்கு 17.5. அப்படி தான் நம்ம ஆயிட்டோம். ஃபாலன் ஷாட்டு, போக வேண்டிய தூரத்துக்கு போல் அரை மார்க் எடுக்கிறது கூட விட்டோம். ஆமேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையா. அடுத்த வசனம் சொல்கிறாரு, இருக்கட்டும் எல்லாரும் பாவம் செஞ்சால் இருக்கட்டும். ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறாரு, ரோமர் 3:24, இலவசமாய் அப்படி கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுறேன். நீ பாதியிலே நின்னா கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நீதிமான் ஆக்குறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. சரி, இந்த நீதிமானாக்கப்படுறதுன்னா ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுறது தான் நீதிமானாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படுறது வேற ஒரு சப்ஜெக்டு, நீதிமானாக்கப்படுறது வேற ஒரு சப்ஜெக்டு. சரி, உதாரணம் சொன்னால் தான் புரியும். நீதிமானாக்கப்படுறதுன்னா பாருங்கள், ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கும் என்ன வருதுன்னா சண்டை வருது. சண்டை வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா அது எங்கே போகுதுன்னா ஒரு பெரிய உச்சக்கட்டத்துக்கு போயிடுது சண்டை. ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, ஹஸ்பண்டே வந்து நான் உன்னை மன்னிச்சிடன்னு சொல்கிறாரு. மன்னிச்சிட்டேன்னு சொன்ன உடனே தான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்ன மன்னிக்கிறது, அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா பெருசாக போயிடுது. ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்னா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, நீ தப்பே செய்யலை, நான் தான். இனிமேல் பிரச்சனை வந்துச்சுன்னா இதை சொல்லுங்கள், நீ தப்பே செய்யலை, நான் தான் தப்பு செஞ்சேன். இதே தான் நீதிமானாக்கப்படுகிறதுனா என்னதுன்னா, நீ தப்பே செய்யலை, மன்னிக்கிறது வேற, நீதிமானாக்கப்பட. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தப்பே செய்யலை. ஆமே. அப்போது மன்னிக்கிறதுனா என்னது? பாவங்கள் மன்னிக்கிறதுனா மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். நீதிமானாக்கப்படுறதுனா நீ தப்பே செய்யலை, நான் என்ன பண்ணுறேன்னா கிறிஸ்துவின் நீதியை ஊமால போட்டு நீ தப்பே செய்யாத மாதிரி பார்க்குறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? கிருபையினாலே. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பாடணும். கிருபை இல்லாமல் நானும் அம்மா வர்ஷிப் பண்ண சொல்லியிருந்தா நானும் அந்த பாட்டு தான் பாடிப்பேன். வேறு பாட்டு, கிருபையே கிருபையே. ஆனால் அவங்க என்ன பாட்டாங்கன்னா, சரி ஏதோ ஒன்று கடவுள் நடத்துகிறார். ஆமேன். சரி, நீதிமானாக்கப்பட்டது புரிஞ்சுதா? ரெண்டாவது வார்த்தை என்னதுன்னா இலவசமாய். இங்கே சொல்கிறாரு ஃப்ரீலி. ஏன் இலவசமாய் நம்மை நீதிமான் ஆக்குகிறார்? ஏன் இலவசமாக நம்மளை நீதிமான் ஆக்குகிறார்? நம்ம என்ன பண்ணோன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு 1,00,000 கொடுக்குறோன்னா நம்ம யோசிப்போம், இவன் கரெக்டாக இதை செலவு பண்ணுவானா அப்படின்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணோன்னா 1,00,000த்தையே கொடுப்போம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாரு. இவன் என்னை சிலுவையில் அறைய வைக்க போகிறான்னு தெரியும், ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை அவர் என்ன பண்ணுறாருன்னா நீதிமான் ஆகணும்னு முன் குறிச்சிட்டார். ஆமேன். ஏன் இலவசமாக என்னை நீதிமான் ஆக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன ஏன் இலவசமாக நீதிமான் ஆக்கினார்? காரணமே இல்லை. ஆமேன். காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஹேண்ட்ரே க்ரௌச்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ்ட் மீ. அவர் ஒரு பெரிய ஒரு பாடகர், ஹிம் ரைட்டர், வர்ஷிப் லீடர். அவர் என்ன சொல்கிறார், ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ்ட் மீ. எனக்கு தெரியல ஏசு ஏன் என்ன நேசித்தார். அப்புறம் சொல்கிறார் அந்த பாட்டில் 2வது வரி என்ன சொல்கிறார், ஐ டோன்ட் நோ வை ஹி கேர்டு. எனக்கு தெரியல ஏசு ஏன் என் மேலே இவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். 3வது வரி சொல்கிறார், ஐ டோன்ட் நோ வை ஹி சாக்ரிஃபைஸ் ஹிஸ் லைஃப். ஐ டோன்ட் நோ வை ஹி சாக்ரிஃபைஸ் ஹிஸ் லைஃப். எனக்கு தெரியல ஏன் இயேசு அவருடைய ஜீவன் எனக்காக கொடுத்தார். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, ஓ பட் ஐ எம் கிளாட், ஸோ கிளாட் ஹி டிட். அவர் என்ன சொல்கிறாருன்னா சந்தோஷம் சந்தோஷம் அவர் செஞ்சார். ஆமேன். நான் சொல்கிறேன், அவர் செய்யாமல் போயிருந்தார்னா நம்ம எங்கே போயிருப்போம்னா நரகத்துக்கு போயிருப்போம். சந்தோஷம் சந்தோஷம் அவர் செஞ்சார். அல்லேலூயா. நரகம்னா என்னதுன்னா இன்றைக்கி டிவியில் காட்டுற நரகம் அப்படி இருக்காது. அதெல்லாம் ஒரு சித்தரிப்பு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் கோடி மடங்கு பெருசாக இருக்க போகுது. அந்த நரகத்திலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார்.
ஆமென். அவர் சொல்கிறார், ஹோ ஐ எம் கிளாட் ஹி டிட் திஸ். ஆமென். அவர் செஞ்சார். செய்யலைன்னா நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். ஏன் இலவசமாக நம்மளை நீதிமானாக்குனாரு? காரணம் இல்லை, தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது வார்த்தை என்னதுன்னா கிருபையினாலே. ஏன் நம்ம மேலே கிருபையை காட்டினார்? யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் நம்ம மேலே கிருபை காட்டினாரு? இங்கே சொல்கிறாரு, தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஏன் கிருபை காட்டினார்னா அடுத்து சொல்கிறாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் கிருபை காட்டினாரு? நம்ம நல்லவங்களா? சொல்கிறார், அன்பு கூர்ந்ததுனால கிருபை காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட எந்த பர்ஃபெக்ஷனும் இல்லை. நீங்கள் ஒரு தகுதியும் கிடையாது உங்ககிட்ட. நம்முடைய நீதி எப்படின்னா அழுக்கும் கந்தையாக இருக்குது, கழிவு போல் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஏன் அவர் கிருபை பாராட்டுறாரு? நம்மளால் எதனா நல்லது அவருக்கு வரப்போதா? கெட்டது தான் வந்துச்சு அவருக்கு. அவர் தான் சிலுவையில் அடிக்கும், ஒரு நல்லதும் கிடையாது. ஏன் நம்ம மேலே கிருபை காட்டினார்? ஏன்னா அவர் அன்பு கூர்ந்தார் நம்ம மேலே. ஆமென். ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, அவர் கோட் பண்ணுறாரு, இஃப் ஐ வேர் காட் அண்ட் த வேர்ல்ட் ட்ரீட்டட் மீ த வே இஸ் ஹேஸ் ட்ரீட்டட் ஹிம் ஐ வுட் கிக் த ரெச்சட் திங்ஸ் டு பீசஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனை இந்த உலகம் இந்த மாதிரி துரோகம் செஞ்சது போல் எனக்கு செஞ்சுருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த உலகத்தை பீஸ் ஆக்கிட்டுருப்பேன்னு சொல்கிறார். யார்? மார்ட்டின் லூத்தர். அவர் யாருன்னா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுடைய தலைவர். அவர் சொல்ல, இன்றைக்கி எங்கள் இந்த சைடு போனோன்னா லூத்தரன் சர்ச் இருக்குது. அவருடைய தலைவர் சொல்கிறாரு, மனுக்குலம் துரோகம் செஞ்ச மாதிரி, கடவுளுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி எனக்கு செஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எல்லாரையும் பீஸ் ஆக்கிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன்னா, மார்ட்டின் லூத்தர் கடவுளாக இல்லை, இயேசு கடவுளாக இருக்கிறார். அவர் பீஸ் ஆக்கலை, அவர் அன்பு கூர்ந்து ஜீவனே கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. மனுஷங்க அப்படி தான் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணானா நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை விடவே மாட்டோம். அதான் மார்ட்டின், அவரும் மனுஷன்தான். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது, அவர் அன்பான தேவன். ஹல்லேலூயா. சரி, இந்த கிருபை குறித்து ஒரு 4 காரியங்களை பார்க்கலாம். கிருபைனா என்னது? கிருபை குறித்து ஒரு 4 காரியங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீட்பை கொண்டு பார்க்கலாம். கிரேஸ் இஸ் சாவரின். கிருபையை அவர் தீர்மானிக்கிறார். கிருபையை யார் தீர்மானிக்கிறார்? அவர் தீர்மானிக்கிறார். நம்ம சொல்லலாம், அவனெல்லாம் ஏன் ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறீங்க? அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்னென்ன நான் செஞ்சான் தெரியுமா? ஆனால் அவன்லாம் ஏன் ஆண்டவரை ரட்சிக்குள்ளே நடத்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் அது ஏன் இஷ்டம் அப்படி தான் சொல்லுவார். அவனெலாம் என்ன பாஸ்டர் ஆக்கி வச்சுருக்கீங்க? அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் தெரியுமா? அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கார் தெரியுமா? ஆமாம், அவரெல்லாம் எப்படி பாஸ்டராக மாற்றுறீங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் கிருபை. அவர் சொல்லுவார் அது ஏன் இஷ்டம். ஆமென். வசனம் சொல்லு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை என்ன பண்ணுறாருன்னா, யார் மேலே வேணால் நான் என்ன பண்ணுவேன்னா கிருபை காட்டுவேன், அது ஏன் இஷ்டம். ஆமென். அப்போது கிருபையை யார் தீர்மானிக்கிறார்? அவர் தீர்மானிக்கிறார். 2வது, கிருபை கிரேஸ் இஸ் அன்கண்டிஷ்னல். கிருபை நிபந்தனையற்றது. கண்டிஷன்னா என்னன்னா, இது செஞ்சால் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்டிஷன் போடுறேன், நீ இது செஞ்சால் செய்வேன். அன்கண்டிஷன்னா நீ செய்யலைன்னா கூட நம்ம கேட்டோமா ஆண்டவர்கிட்ட, எனக்கு ரட்சித்துருங்க, இன்னைக்கு கூட போய் சிவிசேஷம் சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறான்? கதவு சாத்திரி உள்ளே போயிடுறான். அவன் கேட்கவே இல்லை ரட்சிங்கன்னு கேட்கவே இல்லை. ஆனால் அன்கண்டிஷ்னலாக நிபந்தனையற்ற விதமாக அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம மேலே அவர் கிருபை காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தான் சொல்கிறார், பவுல் சொல்கிறார்,
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய செழிப்பான கிருபையின்படியே என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ் கிரேஸ் இஸ் அன்கண்டிஷனல். ஆமென். அவருடைய கிருபை நிபந்தனையற்றது. பக்கத்தில் பசங்க, அவர் கிருபை நிபந்தனையற்றது. நீங்கள் கேட்கல என்னை நீதிமானாக்கு, நீங்கள் கேட்கல, அவரே என்ன பண்ணார்னா உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். மூணாவது, கிரேஸ் இஸ் எக்ஸாஸ்டிவ். கிருபை முழுமையானது. பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாருனா முழுமையாக்கிட்டார். ஏதோ நம்ம பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போகல. சரி, நீ தப்பு செஞ்சுட்ட, சரி நான் என்ன பண்ணுறேன்னா, சரி என்ன பண்ணுறது, உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா இந்த உலகத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் கொண்டு வராரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை யார் கொண்டு வரார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு கொண்டு வரார். ஆமென். ஏதோ ஒன்று பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போகல. அவர் என்ன பண்ணுறாருனா இந்த உலகத்தில் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஒரு நாள் பரலோகம் போக போகிறேன், பரலோகத்திலிருந்து அவரோடு கூட ஆள போகிறேன். ஆமென். யார் ஆள போகிறீங்க? இன்றைக்கி உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்களா? இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய பேரை பிசாசு என்ன பண்ணுறான்னா டார்ச்சர் பண்ணுறான். நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணுறான்னா பிசாசு விட மாட்டுறான். அவங்கள வாழ்க்கையை எதனா ஒன்று டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, நான் அவரோட போய் நான் ஆள போகிறேன். அன்றைக்கி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகிறேன். அப்போது சும்மா பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போகல. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா பரலோகத்தில் போயிட்டு அவரோடு கூட சுதந்திரவாளி இயேசுவோடு உடன் சுதந்திரா என்னை மாற்றி இயேசு எப்படி ஆள போகிறாரோ அதே போல் நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இந்த கிருபை என்னது, முழுமையானது. நாலாவது, இந்த கிருபை கிரேஸ் இஸ் காஸ்ட்லி. கிருபை என்னதுன்னா விலையேற பெற்றது. ஆமென். பிதா கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். இந்த உலகத்தில் நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவார். எந்த பொருள் கேட்டாலும் அவர் செஞ்சு கூட கொடுத்துருவார். ஆனால் ஒன்றே ஒன்று கொடுக்க மாட்டார், மகிமை இல்லை. அவருடைய குமாரனை நித்திய நித்தியமாக அவரோடு கூட இருக்கிற குமாரனை கொடுத்துடவே மாட்டார் யாருக்காகையும். ஆனால் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்னா அவருடைய குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக கொடுத்தார். ஆனால் தான் சொல்கிற கிரேஸ் இஸ் கிருபை விலையேற பெற்றது. அவருக்கு சீப்பு கிடையாது, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. ஃப்ரீயாக கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சீப்பாக எடுத்துப்பாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேனில் என்ன ஓரமாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி சீப்பான பொருள் ஃப்ரீயாக இலவசமாக கிடச்சதுனால சீப்பான பொருள் கிடையாது. பிதாக்கு காஸ்ட்லியான ஒரு பொருள், அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்காக கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்னது, விலையேறப்பெற்றது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கிருபை யார் தீர்மானிக்கிறார்னா அவர் தீர்மானிக்கிறார். கிருபை நிபந்தனையற்றது. மூணாவது, கிருபை முழுமையானது. நாலாவது, கிருபை காஸ்ட். கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து முடிக்கலாம், மீட்பை கொண்டு. இந்த மீட்பை கொண்டு அது கிரேக்க மொழியில் என்ன சொல்கிறாங்க, அகராசோன்னு சொல்கிறாங்க. என்னது பாருங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வார்த்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் நான். கிரேஸுக்கு என்ன சொன்னேன், கேரிஸ். இப்போது ரிடம்ஷன் மீட்புக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா அகராசோ. இதோடைய அர்த்தம் என்னதுன்னா, இந்த மீட்பை கொண்டு இதோடைய அர்த்தம் என்னதுன்னா, ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தையில் போய் விற்றுருவாங்களாம். சந்தையில் அடிமைகளை விற்பாங்களாம், ஸ்லேவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த சந்தையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் போய் வாங்குவானா, அந்த ஒருத்தன் வாங்கி என்ன பண்ணுவான், அந்த காசு கொடுத்து அந்த அடிமையை வாங்கி திருப்பியும் என்ன பண்ணான்னா வீட்டில் போயிட்டு அவனை திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையாகவே வச்சுப்பாங்க. அடிமையாக இருக்கிறவனை விற்கிற அடிமை என்ன பண்ணுவான், வாங்கி திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையாகவே வச்சுருவாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எபேசியர் புஸ்தகத்தை மீட்பு பார்க்கும்போது இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மீட்பை கொண்டு இந்த அகராசோ இது வித்தியாசமானது. என்னன்னா அடிமைகளுடைய சந்தையில் போய் வாங்கி திருப்பியும் அடிமையாக வச்சில வீட்டில் ஒரு அங்கத்தினராக வச்சுக்கிறாங்க. வீட்டில் அவனும் சேர்ந்து இப்போ குடும்பத்தில் ஒரு பிள்ளை போலவே அவனை வச்சுக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா
ஒரு நாள் அந்த அடிமையுடைய சந்தையில் அவர் வந்தார். சந்தையில் எல்லாருமே அடிமையாக நின்றுட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அடிமையாக அந்த இடத்துல நின்றுருந்தோம். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா வந்தார். இயேசுடைய ரத்தத்தை, இயேசுடைய ஜீவனை கொடுத்து அடிமையை உங்களை அடிமை என்ன பண்ணாரா வாங்கி திரும்ப என்ன பண்ணார்னா ஏதோ அவர் வீட்டில் ஒருத்தரை வச்சுக்கல. அவர் என்ன பண்ணுறாருனா இயேசுவை போலவே நம்மளை எல்லாரையும் வச்சுக்கினார், பிள்ளைகளாக வச்சுக்கினார். ஆமென். மீட்பை கொள்ளுன்னா அதான் இந்த ப்ராடிகல் சன், அந்த இளைய குமாரன். அவன் கேட்குறான், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேலைக்காரனாக எனக்கு இருந்துக்கிறேன், அதே போல் நான் அடிமையாகவே இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அப்பா நான் சொல்கிறார், பெரிய பையனை காட்டு, நீ தான் இனிமேட்டு. ஆமென். மீட்பை கொண்டு அதான் உங்களை வாங்கி திருப்பியும் வேலைக்காரனாக வச்சுக்கல, திருப்பியும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து உங்களை நிற்க வச்சு அதை விட அதிகமாக என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் தான் சொல்கிறார், ஆதாமை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆதாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டான். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி மாறி இருக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ 4 வார்த்தையை பார்த்துருக்கோம். என்ன வார்த்தை? இல்லை, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், இலவசமாய் கிருபையினாலே மீட்பை கொண்டு. அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன சொன்னேன்? எப்படி நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? நம்ம என்ன நல்லவங்களா? நம்ம நல்லவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே ஃபாலன் ஷார்ட், போக வேண்டிய தூரத்துக்கு போகாமல் பாதியிலே முக்கி நின்னவங்க. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா இயேசுடைய நீதியை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? இலவசமாக நடந்தது. எதனால் அவர் இலவசமாக கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் காரணமே இல்லை. அந்த ஆண்ட்ரே க்ரௌச் சொல்கிற போல், ஐ டோன்ட் நோ வை ஹி லவ்ட் மீ, ஐ டோன்ட் நோ வை ஹி கேர்ட் ஃபார் மீ, ஐ டோன்ட் நோ வை ஹி சாக்ரிஃபைஸ் இஸ் லைஃப், தெரியல. ஆனால் கிளாட், ஐ எம் ஸோ கிளாட், ஐ எம் கிளாட் ஹி டிட் திஸ். ஆமென். காரணமே இல்லை, ஆனால் அவர் செஞ்சதுனால நான் பரலோகம் போவேன். ஆமென். ஹல்லேலூயா. இலவசமாக கொடுத்துருக்கார். 3வது என்ன பார்த்தோம்? எதுக்கு அவர் இலவசமாக நம்ம மேலே இவ்வளோ இது பண்ணார், இலவசமாக நம்மளை நீதிமான் ஆக்கினார்னா அவருடைய கிருபையினால். எதனால் நம்ம மேலே இவ்வளோ கிருபை காட்டினார்? ஒரே பேரான குமாரனை விசுவாசியவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவரை தந்திரலி. விரவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ணுறாருனா நம்ம மேலே கிருபையை காமிச்சார். எப்படி காமிச்சார் கிருபையை? மீட்பை கொண்டு இயேசுவே அந்த அடிமை சந்தையில் போயிட்டு இயேசுவே கொடுத்து என்ன பண்ணார்னா நம்மளை தூக்கி நம்மளை நீதிமானாய் மாட்டியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் சொன்னதில் கூட என்னால் இந்த கிருபையை விளங்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனத்தை விளங்கிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ப்ரீச்சர் சொன்னார், நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அவங்க அப்பா சொன்னாரா, இதை செய்யாத, செஞ்சேன்னா இந்த பெல்ட்டில் அடிப்பேன் சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, செய்யக்கூடாதுன்னு சொன்ன தப்பு தான் செஞ்சாங்களாம். அப்பா என்ன சொன்னார்? பெல்ட்டில் சொன்னது செஞ்சு தானே ஆகணும். அப்பாவாச்சே, கடவுளாச்சே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகணும், சொன்னது செஞ்சு தானே ஆகணும். ஆனால் இவங்கள பார்த்தா ரொம்ப என்ன இருக்குன்னா, ஐயோ அடிக்கணுமே, தப்பு செஞ்சதா, கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த பெல்ட் எடுத்து தண்ணியே அடிக்கலை, பசங்கிட்ட கொடுத்தாரான். நீ என்ன அடிக்கணும். அவன் சொன்னாங்களா, நான் அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் குனிஞ்சாரான். நீங்கள் தான் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சாரான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அழுதுட்டு அவங்க அப்பாவை அடித்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தப்பை அவங்க செய்யவே இல்லையா வாழ்நாள் முழுதும். ஆமென். இதுதான் நடந்துச்சு. நான் அடி வாங்க வேண்டியது, நான் சாக வேண்டியது, பாவம் செஞ்சது நான் தான். ஆனால் என்ன பண்ணேன்னா நான் அவரை சிலுவையில் அடித்தேன். யார் அடித்தா? சிலுவையில் யார் அடித்தா? நம்ம தான் அடித்தோம். மனுஷங்க தான் அவரை சிலுவையில் அடித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபையை புரிஞ்சிக்கணுன்னா அந்த பசங்க அதுக்கப்புறம் தப்பே செய்யலையா. நீங்கள் இந்த கிருபையை புரிஞ்சிக்கணுன்னா, நீங்கள் என்ன தான் பாவம் செஞ்சாலும் கிருபையை புரிஞ்சிக்கணுன்னா
தப்பே செய்ய மாட்டீங்க. புரிந்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக கிருபைனா என்னதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே போதும். பாவத்தில் இருக்கலாம் நீங்கள், ஆனால் கிருபை விளையாண்டினாலே நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். எப்படி நீதிமான்களாகிறோம்? கிருபையினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். அந்த யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் 10 கட்டளை ஃபாலோ பண்ணுறோமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் பாவிதான், எல்லாரும் பாவம் செய்து தேவமாகி எல்லாரும் பாவிகள் தான். எப்படி தான் நீதிமானாக முடியும்? எல்லாரும் சேத்துக்குள்ளே தான் இருக்கும். சேத்துலேருந்து வெளியே வரணும்னா சேத்துல இருக்கவங்களால வெளியே வர முடியாது. யாருன்னா வெளியே இருந்து வந்து சேத்துலேருந்து தூக்குனா தான் வெளியே வர முடியும். ஆமென். எல்லாரும் பாவிகள் தான். கிருபையா உங்களை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபை எல்லாருக்கும் வரணும். ஆமென். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன பண்ணுறாருனா மழையை வர்ஷிக்க பண்ணி. நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கும் எங்களுக்கு மேலே கொடுத்த கிருபையை அவங்க மேலே என்ன பண்ணுங்க, பொழிய பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.